நமது மாணவர்களின் குரலை அடக்குவது சட்டத்தின் கடமையா, ஜனநாயகத்தின் தோல்வியா? அனைவருக்கும் வணக்கம். ஜனநாயக நாட்டில் மாணவர்களும் இளைஞர்களும் தங்கள் கருத்தை வெளிப்படுத்துவதும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பதும் அவர்களுக்கான உரிமை. ஆனால் அந்த குரலையே சட்டத்தின் பெயரால் கட்டுப்படுத்த முயன்றால் என்னாகும்? மாணவர்களின் உரிமையையும் அரசின் நடவடிக்கையையும் கேள்விக்குள்ளாக்கும் இன்றைய தீக்கதிர் தலையங்கம் கேள்விக்குரிய அரசு நடவடிக்கை. இந்திய வரலாற்றில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் கிளர்ச்சியே பெரும் அரசியல் மாற்றங்களுக்கான அடித்தளமாக அமைந்திருந்தது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங் ஆகியோரின் அழைப்பை ஏற்று வகுப்பறைகளை புறந்தள்ளி வீதியில் இறங்கி போராடியவர்கள் அன்றைய மாணவர்கள். வெள்ளையராட்சியே மாணவர் போராட்டங்களை அடக்க நினைத்து தோற்றுப்போனது. விடுதலைக்கு பின்னரும் இந்திய எதிர்ப்பு போராட்டம், அவசர நிலை எதிர்ப்பு களம், தில்லி பல்கலைக்கழகங்கள் முதல் அண்மைய நீட் முறைகேடுகளுக்கு எதிரான ஜந்தர் மந்தர் போராட்டங்கள் வரை ஜனநாயகத்தை மறுசீரமைக்கவும் அதிகாரத்தில் இருப்பவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டவும் மாணவர் சமூகம் எப்பொழுதும் முன்னின்று போராடியுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 19(1)(a)(b)(c) ஆகியவை குடிமக்களுக்கு சங்கம் சேரும் உரிமை, அமைதியாக ஒன்று கூடும் உரிமை, பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தை அடிப்படை உரிமைகளாக உத்தரவாதம் செய்கின்றன. இவற்றின் மூலம் குடிமக்களும் மாணவர்களும் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தவும் அமைதியான போராட்டங்களை முன்னெடுக்கவும் அதிகாரமும் பெற்றுள்ளனர். இந்த அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசின் கல்லூரி கல்வி இயக்குநரகம் வெளியிட்ட உத்தரவில் இடதுசாரி கட்சிகள் மற்றும் காக்ரோச் ஜனதா கட்சி நடத்தும் போராட்டங்களில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து அவர்களை கண்காணிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் வெளியிட்ட உத்தரவில் தனது எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரின் பெயர் முகவரி பட்டியலை சேகரித்து சமர்ப்பிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது அதிர்ச்சியளிக்கிறது. இந்த இரண்டு சம்பவங்களும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்திருப்பது தற்செயலானது என எளிதில் கடக்கக்கூடியவை அல்ல. சுற்றறிக்கையை திரும்ப பெறுவது மட்டும் தீர்வாகாது. எந்த சட்ட விதியின் கீழ் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது? இதற்கு பின்னணி சக்திகள் யார்? சங் பரிவார சித்தாந்த ஊடுருவல் அரசு அதிகார வர்க்கத்திற்குள் ஊடுருவியிருக்கிறதா என்பது குறித்து அரசு ஆய்வு செய்ய வேண்டும். உரிமைகளை பறித்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒன்றிய அரசை எதிர்த்து ஆவேசமாக மாணவர்கள் வீதியில் இறங்கி போராட வேண்டிய சூழலை உருவாக்கியது அரசின் இயலாமையேதான். போராட்டங்களை ஒடுக்குவதன் மூலம் மாணவர்களின் குரலை முடக்கிவிடவும் முடியாது. மாணவர்களின் கேள்விகளையும் போராட்டங்களையும் அடக்குவதால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காது. அவர்களின் குரலை கேட்டு ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதே ஒரு பொறுப்புள்ள அரசின் கடமை. கேள்விகளை ஒடுக்காதீர், கேள்விகளுக்கு பதிலளியுங்கள். தீக்கதிர் தலையங்கம் நிறைவுறுகிறது. மீண்டும் நாளை மற்றொரு தலையங்கத்தில் சந்திப்போம். நன்றி. தோழமையுடன் வணக்கம்.